யார் இந்த சீமான்? ஒரு மேடை ஏறுனா மேல்கூரை அணிஞ்சுக்கிறது இல்ல. பேச ஆரம்பிச்சா மக்கள் கருத்து, மக்கள் சிந்தனைன்னு சொல்லி பேச ஆரம்பிச்சா, கிட்டத்தட்ட 3 மணி நேரத்துக்கு மேற்பட்டு ஒரே மேடையில நின்ன இடத்துல அப்படியே பேசுறாரு. மழை பெஞ்சாலும் சரி, வெயில் அடிச்சாலும் சரி, வண்டி குடுத்தாலும் சரி, வண்டி இல்ல கீழ தான் நின்னு பேசணும்னாலும் சரி, எந்த இடத்துல நின்னு மக்களுக்காக பேச சொன்னாலும் 3 மணி நேரம் தவறாம அவர் பாட்டுக்கு பேசுறாரு. மலர் மாலை கொண்டு வந்து யாராச்சும் போடணும்னு சொல்லி போட சொன்னா, மலர்கள் எனக்காக மலர்வது இல்லன்னு சொல்லி, இது நாள் வரைக்கும் நீங்க பல தடவ கவனிச்சிருக்கலாம். அவரு சால்வையோ, மாலையோ போடுறதில்ல. பல பல சமயங்கள்ல எங்க கட்சியில இருக்கக்கூடிய இளைஞர்களே ஒரு சில பேர் வந்து ஒரு அதிக ஒரு இதுல ஆர்ப்பரிப்புல கிட்டத்தட்ட சீமான் அண்ணாவ பார்த்து, "தலைவா" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, அண்ணன் பல தடவையும் நம்மகிட்ட மேடையில மைக்லயே பேசியிருக்காரு. நம்ம ஒட்டுமொத்த தமிழ் தேசிய இனத்துக்கு ஒரே ஒரு தலைவன் தான், அது மேதகுவே பிரபாகரன் தான் அப்படிங்கிற ஒரு முழக்கத்த ஒவ்வொரு தமிழ் தேசிய இளைஞர்களோட மனசுலயும் ஒரு பெரிய ஒரு விதையா விதைச்சிட்டு வராரு. என்னை போன்ற இளைஞர்களோட மனசுல பிரபாகரன்னா யாரு? போராட்டம்னா என்ன? தமிழ் தேசிய வரலாற்றுல மாபெரும் ஒரு மாபெரும் புரட்சி. நம்ம வாழக்கூடிய இந்த சமகாலத்திலேயே ஒரு தலைவன் பிறந்து வளர்ந்து நம்ம ஓட நின்னு வாழ்ந்து செத்தும் போயிருக்கா அதே மக்களுக்காக அப்படிங்கிற கருத்தை என்னை போன்ற தம்பிகளுடைய என் மனதுல விதைச்சது மட்டும் இல்லாம இன்னைக்கும் நம்மளும் அதே போல போராடணும்டா தம்பி, தமிழர்களுக்காகவும் ஒட்டுமொத்த இந்த நாட்டுக்காகவும் சூழலியலுக்காகவும் நம்ம பாடுபடணுங்கிற எண்ணத்தை எங்களை போன்ற தம்பிகள் மனசுல விதைச்சு அதை செஞ்சு அதுல வெற்றியும் பெற்றிருக்காரு செந்தமிழன் சீமான் அவர்கள். நீங்க மத்த கட்சிக்காரங்களை எல்லாத்தையும் பாத்தீங்க அப்படின்னா, இப்போ இப்போ கிட்டத்தட்ட டிஎம்கேல பாத்தீங்க அப்படின்னா, பெரியார் வாழ்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸ்டாலின், கருணாநிதி வாழ்க, அண்ணா வாழ்க எல்லாம் சொல்லி கேள்விப்பட்டது போக இன்னைக்கு வந்து இன்பநிதி வரைக்கும் வந்துட்டாங்க. எடப்பாடி ஏடிஎம்கேல அதே போலதான். எம்ஜிஆர் வந்து தலைவர்னு சொன்ன அதே வாயால தான் ஜெயலலிதாவையும் தலைவி அப்படின்னாங்க. அம்மான்னு சொல்லிட்டாங்க. அதையும் தாண்டி ஒரு ஸ்டெப் மேல போய் அம்மான்ட்டாங்க. அதே வாய் தான் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியை தலைவான்னு சொல்லி கூப்பிடுது. நாளைக்கு நீ யாரை கூப்பிட போறாங்கன்னு தெரியல. சீட்டு குலுக்கி போட்டிருக்காங்க. சீட்டு சீக்கிரம் வந்துரும்னு நினைக்கிறேன். டெல்லியில இருக்கு சீட்டு. அதையும் தாண்டி இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா தாவேக்கான புதுசா ஒரு கட்சி ஒண்ணு ஆரம்பிக்கப்பட்டு என்ன கொள்கை என்ன கோட்பாடு என்ன எனக்கு தெரிஞ்சு தாவேக்கால் இருக்க பலரும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, விஜய் ஏதோ சினிமா நடிச்சிட்டு இருக்காரு, அந்த சினிமா படத்துடைய பேர் தான் தமிழக வெற்றி கழகம்னு நினைச்சிட்டு பயணிச்சுட்டு இருக்கக்கூடிய பல தம்பிமார்கள் இன்னைக்கும் இந்த ஊருக்குள்ள இருக்காங்க. நம்ம இங்க ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கோம். ஒட்டுமொத்த நாட்டை கைப்பற்றி நாட்டுல ஒரு ஆட்சி அமைக்க போறோங்கிற சிந்தனையே அவங்களுக்கு கிடையாது. அவங்க ஏதோ ஒரு படம் ரிலீஸ் ஆகும் போது கையில இருக்க இந்த டிக்கெட் எல்லாம் கிழிச்சு போட்டு ஒரு கொண்டாடி விசில் அடிச்சு ஒரு ஆர்ப்படிச்சு பாலாபிஷேகம் செய்ய போறோம் அப்படிங்கிற மனநிலையிலேயே வாழ்ந்துட்டு இருக்கவங்க தான் நம்ம தாவேக்கா தொண்டர்கள். இந்த ஒரு இப்படி இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு சூழலியல்ல நம்ம வந்து இன்னொரு விஷயமும் நம்ம கவனிக்க வேண்டியது இருக்கு. இதுல என்னன்னா கம்யூனிசம். ஒரு உலக வரலாற்றுடைய திருப்பு முனையா இருக்கக்கூடிய கம்யூனிசம் எவ்வளவு மேம்பட்ட ஒரு கொள்கை அது. அந்த கொள்கைய கையில் எடுத்து பயணம் பெற்றக்கூடிய மாபெரும் தலைவர்கள் இன்னைக்கு டிஎம்கேல ஐக்கியமாயிருக்காங்க. விடுதலை சிறுத்தைகள் ஒரு தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக ஒரு பேர் இயக்கமா துவங்கி அதை ரொம்ப ஒரு 0ல இருந்து ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு கொண்டு போய் கிட்டத்தட்ட ஒரு தமிழ் தேசிய பாதையிலே பயணிச்சவர் தான் அண்ணா தொல் திருமாவளவன் அவர்கள். கிட்டத்தட்ட மேதகவே பிரபாகரனுக்கு மிகவும் நெருக்கமான நபர் தான் தொல் திருமாவளவன் அவர்கள். அவங்கெல்லாம் வந்து ரொம்ப நெருக்கமா ஒரு சில சமயங்கள்ல பயணிச்சிருக்காரு. அப்படி இருந்த போது கூட ஆனா திருமாவளவன் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தோடையும் அப்படியே அந்த காங்கிரஸ் கூட்டணியா கரைஞ்சு ஐக்கியமாயிட்டாரு. இன்னைக்கு அவங்க கற்பனையில நினைச்சா கூட வெளியே வர முடியாது. அந்த கூட்டணிக்கு ஒருத்தன் எல்லாத்துக்கும் தெரியும் திராவிட முன்னேற்ற கழகம் திருட்டுத்தனம் பண்றாங்க, ஊழல் பண்றாங்க, லஞ்சம் வாங்குறாங்க, இந்த நாட்டுக்கும் இந்த மக்களுக்கும் எதிரான அரசியலை தொடர்ச்சியா மேற்கொண்டுட்டு வராங்க. துப்புரவு பணியாளர்களோட பணி நிரந்தரம் தான் அவங்களுக்கான ஒரு நல்ல விடிவுன்னு தெரியும். தாழ்த்தப்பட்ட பிற்படுத்த மக்கள் தான் துப்புரவு பணி செஞ்சு ஈடுபட்டு இருக்காங்க. அந்த மக்களுடைய பணி நிரந்தரம் அவங்களுடைய அடிப்படை வாழ்வாதாரத்தோட முக்கியமான பங்குல இருக்குது. அப்படி இருக்கும்போது அதை நம்ம வாங்கி பெற்று தரணும் அப்படிங்கிற கட்டாய சூழல்ல திருமாவளவன் இருக்கிறாரு. இருந்தாலும் அவரால் வாங்கி தர முடியல. கூட்டணிக்கு போய் என்ன சாதிக்க போறீங்க? ஒரு மயிரை புடுங்க முடியாதுன்னு சொன்னவர் தான் தொல் திருமாவளவன். அவர் இன்னைக்கு எந்த மயிரை புடுங்கிட்டு இருக்காரு கூட்டணியில போயின்னு நமக்கு தெரியல. அது அவர் தான் வந்து பேசணும், ஒத்துக்கணும், பகிரங்கமா ஒத்துக்கணும். எங்களால முடியலப்பா, திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணியில் இருந்தா கூட எங்களால இதையெல்லாம் சரி செய்ய முடியல அப்படின்னு பேசணும். கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்களோ
தொழிலாளர் நலனை விரும்பக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்களோ இந்த துப்புரவு பணியாளர்கள் பிரச்சனையில கையை விரிச்சிட்டாங்க. அப்போ ஒத்துக்கணும், பகிரங்கமா எங்களோட தோல்வியை ஒத்துக்கணும். அது எல்லாத்தையும் தாண்டி புதுசா இப்போ கமலஹாசன் புதுசா கட்சி ஆரம்பிச்சு அப்படி டிவி எல்லாம் போட்டு உடைச்சிட்டு இன்னைக்கு வந்து அந்த ரிமோட்டை எடுத்துட்டு அப்படியே அறிவாலயத்துல போய் இணைச்சிட்டாரு. பரவாயில்ல. இன்னைக்கு இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல கட்சி ஆரம்பிச்ச இத்தனை ஆண்டு காலமும் எவ்வளவு அழுத்தங்களை செந்தமிழன் சீமான் செஞ்சிருப்பாரு. சின்னத்தை முடக்குறாங்க, என்ஐஏ சோதனை விடுறாங்க, தேசிய பாதுகாப்பு சட்டத்துல நாம் தமிழர் பிள்ளைகளை பலரையும் கைது செய்யறாங்க, பயமுறுத்துறாங்க, அச்சுறுத்துறாங்க. தலைவர் போட்டோ இன்னைக்கு மேதகவே பிரபாகரன் ஐயாவுடைய போட்டோவை ஒவ்வொரு வீடுகள்லயும் நம்ம வச்சு கொண்டு வந்திருக்கோம். ஒவ்வொரு தெருமுனை கூட்டங்கள்லயும் மாபெரும் பதாகை வைக்கப்படுது. அவரோட பிறந்தநாள் நிகழ்வு ஸ்ரீலங்கால என்ன பண்றாங்கன்னு தெரியாது, ஒட்டுமொத்த தேசிய இந்த உலகத்துல தமிழ் தேசியர்களை எப்படி கொண்டாடுறாங்கன்னு தெரியாது. ஆனா தமிழ்நாட்டுல அது மாபெரும் ஒரு கட்டத்துக்கு நம்ம கொண்டு போயிருக்கோம். அவரோட பிறந்த நாளையும் அவரோட நினைவு நாளையும் மாவீரன் நாள் எல்லாம் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டுல ரொம்ப சர்வசாதாரணமா நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். ஒரு காலத்துல வந்து மாவீரன் நாள் வந்து கொண்டாடப்பட முடியாத சூழல் இருந்துச்சு. தேசிய தலைவரோட போட்டோ கூட வச்சுக்க முடியாது, வீட்டுல அவரோட புஸ்தகங்கள் வச்சிருந்தா அரெஸ்ட் செஞ்சாங்க. திராவிடர் கழகத்தினர் இன்னைக்கு நம்ம சோகால்டு திராவிடர் கழகத்தினர் எப்படி வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க நம்ம பார்த்திருக்கோம். ஆனா ஒரு காலத்துல வந்து திராவிட கழகத்தினர் வந்து நம்ம ஈழ போராட்டத்துல மாபெரும் பங்களிப்பு செஞ்சிருக்கிறாங்க. அவங்க வந்து திராவிட கழகத்தினர் இருந்த பலரும் வந்து இந்த ஈழ போராட்டத்துல அவங்களோட பங்களிப்பு இருக்கணுங்கிறதுக்காக பல பேர் வந்து போராடினவங்களா இருக்கிறாங்க. கட்டாயமா நம்ம மறுக்கவே முடியாது, அதை வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு நபரே வந்து பாத்தீங்கன்னா எங்களுடைய பகுதி சிங்கானல்லூர்ல இருக்கக்கூடிய ஒரு நபரே வந்து தலைவருடைய புஸ்தகங்கள் மேதகவே பிரபாகரனுடைய புஸ்தகங்களை வீட்டுல வச்சிருக்க ஒரே காரணத்துக்காக 2009 அரெஸ்ட் செய்யப்பட்டு சிறைக்கு அனுப்பப்பட்டாரு. அவர் வேற யாரும் இல்ல, திராவிட கழகத்துல பயணிக்கக்கூடியவர், திமுக காரரு. அவரவே அரெஸ்ட் பண்ணி ஜெயில வச்சதுதான் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சாதனை. அந்த திராவிட முன்னேற்ற கழகத்துலதான் இத்தனை பேர் இணைஞ்சு நிக்கிறாங்க. இதையெல்லாம் எதிர்த்து அரசியல் செஞ்சுட்டு இருக்கிறது தான் இன்னைக்கு நாம் தமிழர். இத்தனை ஆண்டு காலமா யாரு கூட கூட்டணி போகாம, ஓட்டுக்கு காசு கொடுக்காம, பலரும் விமர்சனத்துக்காக சொல்லலாம், அந்த ஆத்துமலை கொள்ளக்காரங்கிட்ட காசு வாங்கிட்டாரு, அது இப்படி காசு வாங்கிட்டாரு, ஸ்டாலின் கிட்ட போய் உட்காந்து பொட்டி வாங்கிட்டு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி கேவலமா அற்பத்தனமா விமர்சனம் பண்றவங்க தொடர்ச்சியா விமர்சனம் பண்ணிட்டே இருக்கட்டும். தமிழ் தேசியவாதிகள் நம்ம வீறு கொண்டு எழுந்து இன்னைக்கு ஒவ்வொரு தமிழர்களுடைய நெஞ்சிலையும் விதைய விதைக்கிறாரு. ஒருவேளை ஸ்டாலின் கொடுத்த பொட்டிய சீமான் வாங்கி இருந்தாரு அப்படின்னா அந்த சிலை பேனா சிலை நீ வச்ச நான் உடைப்பேன்னு சொல்லுவாரா? இன்னைக்கு பேனா சிலை வச்சிருக்க வேண்டியதான, பேனா சிலை ஏன் வைக்கல? இன்னைக்கு வரைக்கும் அந்த பேனா சிலை அங்க அமைக்கப்படல, ஏன்? காசு இல்லையா? எதனால காசு இல்லையா? இருக்குது, நினைச்சா அமைப்பாங்க. ஆனா முடியாது. செந்தமிழன் சீமான் ஒரு மகன் இருக்க வரைக்கும் அந்த வேலை நடக்காது. இதுதான் நம்ம சொல்ல வரோம். இப்போ இதையும் தாண்டி தஞ்சை பெரிய கோயில்ல தமிழ்ல தான் குடமுழுக்கு செய்யணும். இன்னைக்கு தமிழ்லயும் குடமுழுக்கு செய்யறாங்க. அது அடுத்த பிரச்சனை விட்டுருங்க. தமிழ்ல தான் குடமுழுக்கு செய்யணும் அப்படிங்கிற கோரிக்கையை முதலா இந்த நாட்டுல வச்சு போராடி அதுல வெற்றி கண்டது செந்தமிழன் சீமான் அவர்கள். இன்னைக்கு நீங்க பார்க்கலாம், முப்பாட்டன் முருகன் சொல்லி எல்லாரும் வேலை தூக்கிட்டு போறாங்க. இனி யாரெல்லாம் தூக்க போறாங்கன்னு நினைச்சா தெரியல. இது வந்து டிஎம்கே கூட்டணியில் இருக்கவங்க பல்லாரும் வேலை தூக்கிட்டாங்க, எல்லாரும் தூக்கிட்டாங்க. ராமருக்கு வந்து ராமருக்கு வந்து ஊர்வலம் எடுத்தவங்க, விநாயகருக்கு ஊர்வலம் எடுத்தவங்க எல்லாம் இன்னைக்கு வேலை தூக்கிட்டு முருகருக்கு முப்பாட்டன் முருகன் சொல்ல ஆரம்பிச்ச இந்த சூழல், நம்மளுடைய முப்பாட்டன் முருகன்கிற அந்த சூழலியலை உருவாக்குனதே நாம் தமிழர் கட்சி. எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு வந்து இப்படி இருக்கக்கூடிய ஒரு கால சூழ்நிலையில யார் கூட கூட்டணி போகாம தனிச்சு நின்று இந்த தமிழ்நாட்டுல வந்து 8.2% வாக்குகளை பெற்று இன்னைக்கு வரக்கூடிய 2026ல நம்ம வந்து ஒரு மாபெரும் தேர்தலா இருக்க போது, இது ஜனநாயகத்துடைய ஒரு சாதனை தேர்தலா இருக்க போது, உண்மையான தூய ஜனநாயகவாதிகள் முதலா இந்த பாராளுமன்றத்துக்குள்ள போற ஒரு தேர்தலா 2026 இருக்க போது. முதல்ல சீமானை பத்தி முழுமையா தெரிஞ்சுக்கணும்னா அவருடைய கொள்கைகளும் கோட்பாடுகளும் அவர் இந்த நாட்டுக்காக என்னெல்லாம் முன் வச்சிருக்காங்கிறத ஒவ்வொன்றா பிரிச்சு பார்க்கலாம். சூழலியல், பொருளாதாரம், நகர்ப்புற உள்கட்டமைப்புகள், இந்த மொழி, இனம், இதை சம்பந்தப்பட்ட அவருடைய கோட்பாடு, அவருடைய சிந்தனைகள், அவருடைய இலக்குகள், இது எல்லாத்தையும் நம்ம பிரிச்சு ஒவ்வொன்றா இந்த காணொலியில விலாவரியா பார்த்துடலாம். முதல்ல சூழலியல் அரசியலை பத்தி இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இளைஞர்கள் மனசுலையும் ஆழமா பதிய வச்சவர் செந்தமிழன் சீமான் அவர்கள். பிளாஸ்டிக் கழிவுகள் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள அதிகமா வந்துட்டு இருக்குது. கேரளா இருந்து வரக்கூடிய குப்பைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் இயல்பாவே இங்க பிளாஸ்டிக் கழிவுகள் வந்து கண்ணா பின்னான்னு உற்பத்தி ஆயிட்டு இருக்குது. அதை வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க மக்கள். ஒரு பிளாஸ்டிக் கவர் வாங்குறோம், அது பிளாஸ்டிக் கவருங்கிறது ஒண்ணுமே இல்லை, அது அழியவே அழியாது. மறுபடியும் மீள் சுழற்சி பண்ணணும், ரீயூஸ் பண்ணணுங்கிற எந்த ஒரு பிளாஸ்டிக்
ஒண்ணுமே இல்லைங்க. இது ரொம்ப எளிய விஷயம். என்னன்னு பாத்தீங்கன்னா, பிளாஸ்டிக் இனிமே உங்களுக்கு கிடைக்காது, பிளாஸ்டிக் கவர் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காதுன்னு ஒரு நிலைமை இந்த தமிழ்நாட்டில் நீங்க உருவாக்கிட்டீங்கன்னா, எவனுமே பிளாஸ்டிக் கவரை வெளியே தூக்கி போட மாட்டான். பத்திரமா வச்சுப்பாங்க. நம்ம ஆளுகள்லாம் உங்களுக்கு தெரியுமில்ல, கட்டப்பை வீட்டுல 50 கட்டப்பை இருந்தாலும் 60வது கட்டப்பையை தேடிட்டு போய் புடுங்கிட்டு வர்றவங்க தான் நம்ம ஆளுங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஒரு பிளாஸ்டிக் கவர் இனிமே கிடைக்காது அப்படிங்கிற ஒரு நிலைமை நீங்க உருவாக்குனீங்கன்னா, வீட்டுல இருக்க எல்லாருமே அந்த பிளாஸ்டிக் கவரை பத்திரமா வச்சிருப்பாங்க. பிளாஸ்டிக் கவர்ல குப்பையை கொண்டு போனா கூட குப்பைக்காரன்ற குப்பையை கொட்டிட்டு பிளாஸ்டிக் கவரை மீதி பத்திரமா வீட்டுக்கு எடுத்து வந்து வாஷ் பண்ணி யூஸ் பண்ணக்கூடிய நம்ம ஆளுக்கு தான் நம்ம தமிழர்கள். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இன்னைக்கு ஏன் பிளாஸ்டிக் கழிவுகள் அதிகமாகுதுன்னா, அது ஈஸியா கிடைக்கும். மலிவான விலையில ஈஸியா கிடைக்குங்கிற நிலைமை இங்க தமிழ்நாட்டில் இருக்கிறனாலதான் பிளாஸ்டிக் கழிவுகள் அதிகமாயிட்டே போகுது. அப்போ இதை நம்ம உத்து நோக்கணும். அதையும் தாண்டி இந்த மாநகராட்சி துப்புரவு பணியாளர்கள் பலரும் நம்ம கிட்ட வைக்கக்கூடிய கோரிக்கை என்னன்னா, கழிவுகள்ல வந்து ஆர்கானிக் வேஸ்ட், பிளாஸ்டிக் வேஸ்ட் பிரிச்சு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. அது ரொம்ப எளிய ஒரு ப்ராசஸ். அது குப்பையை நாளைக்கு கொண்டு போய் நம்ம கொட்டும் போது ஆர்கானிக் குப்பையை ஒரு பக்கம் கொட்டினோம்னா அது ஈஸியா டீகம்போஸ் ஆயிடும். பிளாஸ்டிக் குப்பைகளை நம்ம பிரிச்சு போட்டு ஈஸியா ரீசைக்கிள் பண்ணிக்கலாம். இது ரெண்டு மிக்ஸ் ஆச்சுன்னா பிரிக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படி இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில நம்ம ஆளுகள்ல நம்ம சமுதாயத்துல பலரும் பாத்தீங்க அப்படின்னா இந்த இந்த விவகாரமா பல துப்புரவு பணியாளர்கள்ட்ட சண்டை போடுறத நம்ம சமீப காலமா நம்ம நிறைய பார்த்துட்டு இருக்கோம். நான் அப்படிதான் கொடுப்பேன், நீ வேணா பிரிச்சுக்கோ, இதான உன் வேலை, அந்த வேலையை நீ செய் அப்படின்னு சொல்லி பேசுறவங்கள பலரும் நம்ம பாக்குறோம். அப்படி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில நாம் தமிழ் கட்சி, தமிழ் தேசியவாதிகளும் இந்த கழிவுநீர் மேலாண்மை திட்டத்தை பத்தி விலாவரியா பல இடங்கள்ல பேசியிருக்காங்க. அது செந்தமிழன் சீமான் அவர்கள் ஒரு நாட்டுடைய பொருளாதாரமே இந்த குப்பையுடைய அதாவது வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்துல இருந்தா ஒட்டுமொத்த நாடோடைய எக்கனாமியுமே பில்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஒரு வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கும் ஒட்டுமொத்த நாட்டுடைய எக்கனாமிக்கு என்ன சம்பந்தம்? ஒரு நாடு வந்து ஒரு சுத்தமான நாடா இருக்கு, அந்த நாட்டுல வந்து நல்ல ஒரு ரோடு சிஸ்டம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இருக்கு, ஒரு வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரொம்ப நீட்டா இருக்கு அப்படிங்கும் போது அந்த நாட்டுல பல பணக்காரங்களும் தொழில் முனைவோர்களும் இன்வெஸ்டர்ஸும் எல்லாரும் அந்த நாட்டுக்கு வந்து குவிவாங்க. அதன் தொடர்ச்சியா அந்த நாட்டோட அடிப்படை கட்டமைப்பு வளரும். இப்போ உங்களுக்கு இன்னும் எளிமையா புரியணும் அப்படின்னா, நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய நல்லா பிராக்டிஸ் பண்ணக்கூடிய ஒரு டாக்டரோட சம்பளம் 1 லட்சம் ரூபாய் அப்படின்னா, இதே சிங்கப்பூர், மலேசியா, யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல 4 6 லட்சம் வரைக்கும் அவங்களுக்கு அந்த சம்பளம் வந்து வழங்கப்படுது. அது என்ன காரணம்? அங்க பணக்காரன் அதிகமா இருக்கா, அவன் எவ்வளவு காசு வேணா கொடுத்து ட்ரீட்மெண்ட் பண்ணுவான். இங்க வந்து இங்க அந்த சிஸ்டம் இல்ல. அப்போ நம்ம என்ன பண்ணா, பணக்காரங்களையோ வெளிநாட்டு நம்ம முதலீட்டாளர்களையோ நம்ம நாட்டை நோக்கி ஈர்க்கணும் அப்படின்னா, முதல்ல நம்ம நாடு சுத்தமா இருந்தா தான் நம்ம நாட்டுல இருக்கவனே நம்ம நாட்டுல இருப்பான். நம்ம நாட்டுல படிச்சு நல்லா மேம்பட்டு வரக்கூடிய பலரும் வெளிநாட்டுக்கு போறாங்க அப்படின்னு நம்ம சொல்றதை நம்ம பாக்குறோம். இவங்கெல்லாம் நம்ம நாட்டுல இருக்கணும். பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய பல பிரபுங்களும் சொல்லுவாங்க, தேசிய குற்றத்தை செய்யறாங்க, வெளிநாட்டுல போய் வேலை செய்யறது வந்து தேசிய குற்றம் அப்படிங்கிற மாதிரியே பலரும் பேசுறதை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா அவங்க வெளிநாட்டுக்கு போறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும். இங்க இருக்கக்கூடிய ஜாதி வன்கொடுமை, அப்புறம் ஒரு ரோடு இல்லைங்க, நம்ம காசு கொடுத்து போடக்கூடிய வரி பணம் செலுத்துறோம், ரோடு டாக்ஸ் பண்றோம், ஆனா ரோடு சரியா இருக்காது. நம்ம மாநகராட்சிக்கு வரி செலுத்துறோம், ஆனா மாநகராட்சி சம்பந்தப்பட்ட செய்ய வேண்டிய வேலைகள் எதுவும் இங்க சரியா இருக்காது. இந்த மாதிரியான சிஸ்டம் இது எல்லாத்தையும் சரி செய்யணுங்கிறது தான் நாம் தமிழர் கட்சியுடைய சிந்தனையும் கோட்பாடும். அதையும் தாண்டி பொருளாதாரத்துல பாத்தீங்க அப்படின்னா, ஒட்டுமொத்த இந்த டாஸ்மாக் பொருளாதாரத்தை நம்பியே நடக்கக்கூடிய இந்த திராவிட ஆட்சியை வந்து ஒழிச்சிட்டு முழுக்க இயற்கை வளங்களையும் விவசாயத்தையும் சார்ந்து இயங்கக்கூடிய பொருளாதாரத்தை கட்டமைக்கணும். இதைய பத்தி நாம் தமிழர் கட்சி சீமானும் பேசுறாரு. விவசாயத்தை பத்தி பேசுங்க ஸ்டாலின் அப்படின்னு சொன்னாரே, விவசாய கடனுக்கு போயிருவார். இன்னைக்கு அத்தனை ஒரு 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 ஒண்ணும் இல்லைங்க, ஒரு தகர ஷீட்டு, அந்த நெல் மூட்டைகளை பாதுகாக்கிறதுக்கான தகர ஷீட் அமைக்கிறதுக்கு எத்தனை ரூபாய் ஆயிரம் போகுது? அதை வெறும் அந்த டெல்டா மாவட்டங்களை மட்டும் வச்சா கூட போதும். அந்த டெல்டா மாவட்டங்கள் கூட அதிகமா நெல் விளையக்கூடிய அந்த டெல்டா மாவட்டங்கள்ல கூட அந்த அரிசிக்குமே பத்திரமா வச்சுக்கக்கூடிய ஒரு ஷெட்டு கூட கிடையாதுங்க. அப்படி இருக்கும்போது நம்மளோட விவசாயம் தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான பொருளாதார ஆதாரமே. அப்படி அந்த நெல்லவே பாதுகாக்கிற கூட நம்ம எந்த ஒரு முன்முயற்சி எடுக்கல. இந்த 5 ஆண்டு ஆயிடுச்சு திராவிட முன்னேற்ற கழகம் 2.0 வந்து 5 ஆண்டு ஆயிடுச்சு. இந்த 5 ஆண்டுல அந்த தகர சீட்டு போடுற கூட உங்களுக்கு காசு இல்லையா? அதை நோக்கின பார்வை இல்ல. திருட்டுத்தனம், ஊழல், லஞ்சம், வேற ஒண்ணுமே கிடையாது. எல்லாத்துக்கும் உள்ள போய் பாத்தீங்கன்னா திருட்டுத்தனமும் லஞ்சமும் தான் போய் நிற்கும். அந்த நெல் மணிகளை பாதுகாக்கணுங்கிற எண்ணம் ஒரு நல்ல தூய தமிழ் தேசியவாதி ஒருத்தர் அந்த அர்த்தத்துல ஆட்சியில வந்து அமரும் போது அது சரியாயிடும். அதையும் தாண்டி பொருளாதார மேம்பாட்டுக்காக நம்மளுடைய நாம் தமிழர் கட்சி முன்வைக்கக்கூடிய கல் பொருளாதாரம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பொருளாதாரமே இருக்கு. பனை பொருளாதாரம்னா ஒண்ணும் இல்லைங்க, பனை மரத்துல இருந்து மரத்துடைய இலையில ஆரம்பிச்சு நுனி வரைக்கும்
ஏகப்பட்ட பொருட்கள் நம்ம தயாரிக்க முடியும், அதை பயன்பாட்டு கொண்டு வர முடியும், அதை விற்பனையும் கட்டாயமா செய்ய முடியும். ஆனா அதை நோக்கின பயணத்துல நம்ம வந்து அது இயற்கை சார்ந்த பயணமா இருக்கிறதுனால அது தனியார் முதலாளிகள் கிட்ட ஒருபோதும் ஒப்படைக்க முடியாது. அது வந்து அந்தந்த ஊர் சார்ந்து அந்த ஒரு இயக்கம் சார்ந்து இருக்கும். அதுல நேரடியா பெரும் முதலாளிகளால் வர முடியாத சூழல்ல இருக்கனாலதான் அந்த பொருளாதாரத்தை இப்ப வரைக்கும் யாரும் நிரப்பப்படலை. ஆனா நாம் தமிழர் கட்சி நாங்க என்ன சொல்றோம், எளிய மக்களின் ஆட்சியில அந்த பனை பொருளாதாரம் மேம்படுத்தப்பட்டு பணம் கல்லும் பண இலையில வரக்கூடிய அந்த பேக்கிங் சிஸ்டம் நல்ல ஒரு பேக்கேஜ். இன்னைக்கு நம்ம சொல்றோம் இல்லையா, பிளாஸ்டிக் கவருக்கு மாற்றா ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி பண இலையில பண ஓலையில பல பாக்ஸ்கள் வடிவங்கள் இன்னைக்கு நிறைய இருக்குது. அது போன்ற ஒரு வடிவமைப்புகளை அரசாங்கமே தயாரிச்சு அரசாங்கமே ஃபண்ட் பண்ணி அந்த பனை பேக்கிங் சிஸ்டம், அதாவது பனை பையோ இல்ல சின்ன பை நம்ம வீட்டுக்கு போறோம் அங்க வர்றோம் பயன்படுத்தக்கூடிய அந்த சின்ன சின்ன பிளாஸ்டிக் கவர்களுக்கு மாற்றா பனை பேக் மாதிரியான தயாரிச்சு அரசாங்கம் பல நிறுவனங்களுக்கு வழங்கும். அது மூலியமா வருமானத்தை ஈற்றி நம்மளுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்த முடியும். இன்னையும் தாண்டி நம்மளுடைய பலரும் விமர்சிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்தாலும் உண்மையான விஷயம் என்னன்னா, டாஸ்மார்க்ல தண்ணி ஊத்தி கொடுக்குறவன் அவன்லாம் அரசு ஊழியரா இருக்கும்போது ஏன் ஒரு விவசாயி ஒட்டுமொத்த இந்தியாவே நம்பி இருக்கிறது விவசாயத்தை தான். அப்படி இருக்கும்போது அந்த விவசாயத்தையும் அரசு எடுத்து நடத்தக்கூடாது. தனியார் எடுத்து நடத்தும் போது லாபம் வரக்கூடிய ஒரு விஷயம் அரசு எடுத்து நடத்தும் போது லாபம் வராம எப்படி போகும்? நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தா விவசாயங்கிறது ஒரு அரசு பணியா இருக்கும். படிச்சமா படிக்காதவன் அனைவருக்குமான வேலை வாய்ப்பு அந்த விவசாயத்துல இருக்கும் அப்படிங்கிறத செந்தமிழன் சீமான் அவர்கள் முன்வைக்கிறாரு. இது எல்லாத்தையும் தாண்டி இன்னும் பல விஷயங்கள் இருக்கு. வீடியோ ரொம்ப லென்த்தியா போயிட்டு இருக்கனால நான் கொஞ்சம் சுருக்கமா எல்லாத்தையும் மேலோட்டமா நான் பேசிட்டு போறேன். இன்னொரு காணொலியில இது ஒவ்வொன்றையும் நம்ம விலாவரியா நம்ம பேசலாம். இன்னொன்னு இனம், மொழி, மண் சார்ந்து நம்ம பேசும்போது பாத்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட இந்த தமிழ்நாட்டுல தமிழர்களுடைய அடிப்படை உரிமைகள் பலதும் பிரிக்கப்பட்டிருக்கு. மிகச்சரியா சொல்ல போனோம் அப்படின்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல பல மேம்பாலங்களுக்கு நாயுடு என்று மாற்று சமூகத்தினருடைய பேரை வந்து முன் வச்சுட்டு வராங்க. பார்க்கக்கூடிய பல கடைகள்ல தமிழே இல்லை, தெருக்களில் தமிழே இல்லை. திருவண்ணாமலை மாவட்டத்துல திருவண்ணாமலைன்னு போடுறதுக்கு பதிலா அருணாச்சலம்னு போடுறாங்க. மொழி கலப்பு, மொழி திணிப்பு தமிழர்களுக்கு தொடர்ச்சியா ஈடுபட்டுட்டே வருது. தமிழ் மொழியில இன்னைக்கு ஒரு ட்ரெயின்ல போனீங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ட்ரெயின்லயோ ஒரு ஃபிளைட்லயோ ஒரு எந்த ஒரு இடத்துலயோ வந்து தமிழுக்கு முன்னுரிமை வழங்கப்படுறது இல்லை. நாம் தமிழர் ஆட்சியில ஒரு சின்ன பேங்க்ல இருந்து ஒரு பொட்டி கடையில இருந்து பார்க்குற அனைத்து அலுவலகங்களும் தனியார் மற்றும் அரசு அலுவலகங்கள் அனைத்துலையும் தமிழுக்கு தான் முன்னுரிமை, தமிழர்களுக்கு தான் முன்னுரிமை. அந்த சூழல் வந்து உருவாக்கப்படும். ஒட்டுமொத்த மொழியையும் பாதுகாத்து அனைத்தையும் தமிழ் மொழி படிக்காதவன், தமிழ் மொழியை உணராதவன் எவனும் தமிழ்நாட்டுல இருக்கவே முடியாத ஒரு சூழலை உருவாகும். அதை நோக்கிதான் பயணிக்கணும். எந்த நாட்டுக்காரனா இருந்தாலும் வா, ஜப்பான் காரனா இருந்தாலும் சரி, யூரோப்பியனா இருந்தாலும் சரி, எவனானா வா, இந்த நாட்டுல இரு, படி, வாழு, உனக்கான அனைத்து கல்வி, அதுக்கப்புறம் வேலை வாய்ப்பு, அப்புறம் சுத்தம், சுகாதாரம், பாதுகாப்பு எல்லாமே 100% உறுதி செஞ்சு தரப்படும் நாம் தமிழர் ஆட்சியில. ஆனா ஆட்சி அதிகாரம் தமிழருக்கானதா இருக்கும். தமிழை தான் முன்னிறுத்துவோம். தமிழை நோக்கி நாங்க பயணிப்போம். எல்லாரும் எங்க கூட சேர்ந்து பயணிங்க. அப்படிதான் செந்தமிழன் சீமான் அவர்கள் சொல்றாங்க. அதை எதுவும் தாண்டி இந்த கனிம வள கொள்ளைகள், இயற்கை வள சுரண்டல்கள், ஊழல், லஞ்சம், மது, போதை ஏதும் இல்லாத ஒரு தூய நல்லாட்சி அமைக்கிறது தான் செந்தமிழன் சீமான் அவர்களுடைய திட்டம். இதெல்லாம் நீ நம்ம விலாவரியா பேசணும். இதெல்லாம் அடங்குனதுதான் சீமான். சீமான் என்றாலே இத்தனையும் நம்ம முன்னாடி வந்து நிக்கணும். இதெல்லாம் நீங்க இதை நோக்கி நான் பயணிங்க. நீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அரசியல் கட்சியில இருக்கலாம், பலரும் நாம் தமிழர் கட்சியில இருக்கலாம், ஒரு சிலர் மாற்று கட்சியில கூட இருக்கலாம். அப்படி இருக்கும்போது நாளைக்கு நம்மளுடைய எதிர்காலம், நம்மளுடைய பையனோ நம்மளுடைய பேரனோ எந்த நாட்டுல வாழ போறான், இந்த நாட்டிலயா வாழ போறான், நம்ம பேர குழந்தைங்க வந்து இருக்கும்போது இந்த நாடு எந்த ஒரு சூழ்நிலையில இருக்கும், அப்ப யாரு ஆட்சி அதிகாரத்துல இருப்பா அப்படிங்கிறத இன்னைக்கே நீங்க முடிவெடுங்க. அதை நோக்கின பயணத்துல நீங்க எல்லாரும் ஈடுபடணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் அழுத்தம் திருத்தமா பதிவு செஞ்சுக்கிறேன். இதே மாதிரிதான் நம்ம ரோடு வந்து குப்பையா இருக்கணுமா? இப்பவே குப்பைனால இப்ப வெள்ளூர்ல இருக்க குப்பை கடங்குல இருந்து குப்பையை வெளியே எடுக்கவே முடியாது. அது அந்த அளவுக்கு குப்பை வந்து டம்ப் ஆகி முடிஞ்சிருச்சு. அப்ப வெள்ளலூர் சொந்த வீடு வாங்கி வெள்ளலூரை பூர்வீகமா கொண்டு இருக்கவங்க இனி ஒரு 3 தலைமுறை கழிச்சு அந்த வெள்ளலூர் எவ்வளவு மோசமான ஒரு நிலைமைக்கு போயிருக்கும்னு கற்பனை பண்ணிப்பாருங்க. கொஞ்சம் கற்பனை பண்ணிப்பாங்க. இன்னைக்கு இருக்க நம்ம சமகாலத்துல நம்ம கஷ்டப்பட்டு செலுத்தக்கூடிய ஒவ்வொரு வரி பணமும் வீணாயிட்டே போகுது. ரோடு உடைக்கிறாங்க, ரோட உடைக்கிறான். எது நம்மளுடைய காசுங்க, அத்தனை நம்மளுடைய காசுங்க வீணா போயிட்டு இருக்குதுங்க. ரோடு ஒரு தடவை தரமான சாலையை அமைச்சிட்டீங்க அப்படின்னா அந்த காசு நமக்கு மிச்சப்படுத்தப்பட முடியும். அதுக்கப்புறம் அது அடுத்தடுத்த அந்த காசை வந்து மறுபடியும் அடுத்தடுத்த
வளர்ச்சிக்காகவோ மாநகராட்சியோட வளர்ச்சிக்காக நம்ம பயன்படுத்த முடியும். நம்ம குழந்தைகள் விளையாடுறதுக்கான ஒரு நல்ல பாதுகாப்பான பார்க் இல்ல, பிளே கிரவுண்ட் இல்ல. அதை சம்பந்தப்பட்ட மேம்படுத்தக்கூடிய எந்த செயல் திட்டங்களும் நம்ம அரசாங்கத்துக்கிட்ட இல்ல. ஒரு ஒரு மாநகராட்சியில ஒரு வார்டு இருக்குது அப்படின்னா 10,000 மக்கள் வாழக்கூடிய ஒரு பகுதி தான் வார்டுன்னு சொல்றோம். அப்ப 10,000 வாக்காளர்கள், கிட்டத்தட்ட 10,000 மக்கள் இல்ல, 10,000 வாக்காளர்கள் இருக்கக்கூடிய பகுதி தான் நம்ம வந்து ஒரு மாநகராட்சியில வார்டுன்னு சொல்றோம். அப்படி இருக்கும்போது எத்தனை குழந்தைகள் இருப்பாங்க, எத்தனை முதியவர் இருக்காங்க, இவங்களுக்கான ஒரு அடிப்படை வசதிகள், ஒரு சுகாதார நிலையமோ, பார்க்கோ, லைப்ரரியோ இதெல்லாம் வந்து அந்தந்த இடத்துல இருக்கா? போக்குவரத்து சரியா இருக்கா? சாலைகள் சரியா இருக்கா? தெரு விளக்குகள் அனைத்து இடத்துலயும் இருக்குதா? சிசிடிவி கேமரா எல்லா இடத்துலயும் பாதுகாக்கப்பட்டிருக்கா? திருட்டையும் கொள்ளையும் ஒழிக்க முடியுதா? பாலியல் தொந்தரவுகளையும் பாலியல் பலாத்காரத்தை தடுக்கிறதுக்கு இந்த தமிழ்நாடு அரசு எதை நோக்கி பயணிக்குது? என்ன செயல் திட்டம் வச்சிருக்கு? நீ எதை நோக்கி பயணிச்சுட்டு இருக்குது? எந்த திட்டங்களும் இந்த அரசாங்கத்துக்கு கிடையாது. இதெல்லாம் சரி செய்யணும் அப்படின்னா செந்தமிழன் சீமான் 2026ல ஆட்சிக்கு வரணும். மத ஏற்றத்தாழ்வுகள், சாதிய வன்கொடுமைகள் இது எல்லாமே இல்லாம ஒரு நல்ல ஒரு தூய ஆட்சி, அறிவுள்ள மக்களால உணர்ச்சி பொங்க எழும்பக்கூடிய ஒரு ஆட்சியா இந்த 2026 இருக்கும். எல்லாரும் விரும்பி நான் எல்லாத்துக்கிட்டையும் நான் கேட்டுக்கிற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜனநாயக நாட்டுல நமக்கு இருக்கக்கூடிய ஒரே உரிமை இந்த வாக்குரிமை தான். அந்த வாக்குரிமையே இன்னைக்கு வந்து கேள்விக்குறியாகிற நிலைமையில இருக்குது. அதை எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு பொதுவா நம்ம நாட்டுல 65% வாக்கு பதிவாகும். ஆனா இந்த தடவை எத்தனை பேத்துக்கு வாக்குரிமை கிடைக்கும்னு நமக்கு தெரியாது. மீறி வாக்குரிமை கிடைக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் சிந்திச்சு பார்த்து வாக்களிங்க.